அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 4th லெசன் எக்ஸாம்பிள் 4.10ல் ஜாமெட்ரி பார்க்க போகிறோம். பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ட் ஏ ட்ரையாங்கிள் சிமிலர் டு ஏ கிவன் triangle PQR with its sides equal to 3/5 of the corresponding sides of the triangle PQR. Scale factor 3/5 smaller than 1 கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணி அந்த ட்ரையாங்கிள்குள்ளே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து ட்ரா பண்ணணும். ஸ்மாலர் தென்னா ட்ரையாங்கிள்குள்ளே ரைட் பண்ணணும். கிரேட்டர் தென்னு அடுத்த சம் கேட்பாங்க, அது வெளியில் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணணும். இப்போ அந்த சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ரஃப் டயக்ராம் போட போகிறேன். பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டு இது P, இது Q, இது R. அதே ட்ரையாங்கிள்குள்ளேயே இன்னொரு ட்ரையாங்கிள் சிமிலர் ட்ரையாங்கிள் இப்போ கண்டுபிடிப்போம். அது P டேஸு, இது R டேஸ். இதுதான் வந்து ரஃப் டயக்ராம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெயின் டயக்ராம் வரைக்கிறோம். பாருங்கள். ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு இது பெரிய ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம வந்து ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணணுமோ அந்த மாதிரி பெரிய ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம். இதை வந்து Pன்னு வச்சுக்கிறோம். இது Q, இது R. ஓகேவா? அடுத்து Qலேருந்து அக்யூட் ஆங்கிளில் ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம். அக்யூட் ஆங்கிள்னால் தெரியும்ல, பிலோ 90 டிகிரி அக்யூட் ஆங்கிளில் ஒரு லைன் ட்ரா பண்ணி அதுக்கு எக்ஸ்னு நேம் கொடுக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம ஒரு வந்து அளவு 1 சென்டிமீட்டர் 1.5 சென்டிமீட்டர்னு ஒரு அளவு எடுத்துக்கிறோம். அதை வச்சு இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3/5. அப்போ 5 பார்ட்டாக கட் பண்ணணும். 1 2 3 4 5 பார்ட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை இந்த ஆரோட ஜாயின் பண்ணிக்கணும். கரெக்டாக ஆரோட ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதுக்கு நேம், அதுக்கு முன்னாடி நேம் போடுங்க. இது Q1, இது Q2, Q3, Q4, Q5. 3/5ங்கிறதுனால 5லேருந்து 6 ஜாயின் பண்ணிக்கிறோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிறோம். 1 சென்டிமீட்டர் 1.5 அளவு எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணுறோம். அதையே Q3லேயும் வச்சு ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணணும். ஓகேவா? கட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னு பார்க்கணும். இந்த கட் பண்ண அளவும் இந்த டிஸ்டன்ஸும் எவ்வளோதுன்னு பார்த்துட்டு அதே டிஸ்டன்ஸில் அந்த சர்க்கிளை கட் பண்ணணும். அந்த ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணது கட் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இதை அப்படியே நம்ம இந்த லைனோட ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிட்டோமா? இதுக்கு வந்து நம்ம நேம் வந்து R டேஷ்னு வைக்கிறோம். அடுத்து இந்த சைடு நம்ம கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரியே ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணுறோம். இந்த இடத்துலேருந்து இந்த சைடு ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோதுன்னு பார்க்குறோம். அதே டிஸ்டன்ஸுக்கு இங்கே கட் பண்ணணும். கட் பண்ணிட்டோமா? இப்போ இந்த பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இதுக்கு வந்து P டேஷ்னு நேம் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ PQR அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிளுக்குள்ளேயே சிமிலர் ட்ரையாங்கிள் வந்து P டேஷ் R டேஷ்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். இந்த சம்முக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் வந்து புக்கை பார்த்தே நீங்கள் படித்து ரைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதில் எந்த மாற்றமும் இருக்காது.
இப்போ ட்ரா பண்ணுறது மட்டும் இந்த மெத்தடில் ஈஸியாக ட்ரா பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4.11 பார்க்க போகிறோம் பாருங்கள். 4.11 construct a triangle similar to a given triangle PQR with its sides equal to 7/4 of the corresponding sides of the triangle PQR. Scale factor 7/4 greater than 1. இப்போ லாஸ்ட் சம் 4.10 வந்து ஸ்மாலர் தென் சம் பார்த்தோம். அதில் வந்து ட்ரையாங்கிள் உள்ளேயே வந்து இன்னொரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணோம். இப்போ இந்த சம்மில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ட்ரையாங்கிளுக்கு வெளியில் வந்து அந்த ட்ரையாங்கிள் வரும், சிமிலர் ட்ரையாங்கிள். அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணிக்குவோம். இப்போ இது பி Q R, வெளியில் வந்து P டேஷும் R டேஷும் வெளியில் வரும். ஓகேவா? ரஃப் டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். நிறைய ஃபஸ்ட் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு உள்ள ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடுங்க. ட்ரா பண்ணிக்கோங்க. இது மாதிரி வெளியில் ஒரு அக்யூட் ஆங்கிள் லைனில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு இது வந்து P Q R. இப்போ வந்து 7/4 அப்படிங்கிறோன்னே 7 பார்ட்டாக நம்ம வந்து கட் பண்ணணும். இப்போ ஒரு சென்டிமீட்டர் எடுத்துருக்கோம் அப்படின்னா 1 2 3 4 5 6, பொறுமையாகவே எடுங்க, அப்போ தான் நீட்டாக வரும். 7. ஓகேங்களா? அப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது ஃபுல்லாக Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 Q7 எடுத்துக்கிறோம். இப்போ வந்து 7/4ங்கிறதுனால இந்த 6 4ஓட நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து லாஸ்ட் டைம் போட்டோம்ல அதே மெத்தடில் இங்கே பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த 7லேருந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணிக்க போகிறோம். ஆஃப் சர்க்கிள் எடுத்துக்கலாம், இப்படி இன்னொன்று எடுத்துக்கலாம். ஆஃப் சர்க்கிள் எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே 4லேருந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் எடுத்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணதுக்கும் இதுக்கும் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் பார்க்குறோம். இதே டிஸ்டன்ஸை நம்ம வந்து இங்கே கட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதை வந்து இதோட இந்த லைனோட ஜாயின் பண்ணணும். அப்போ நம்ம இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஜாயின் பண்ணுங்கள். 7 பாயிண்ட்டு ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போ இந்த இடம் வந்து என்னது டேஷ். அடுத்து இங்கேருந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு அதே மாதிரியே இங்கே ஒரு ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணுங்க. இங்கே ஆர்லேருந்து ஒரு ஆஃப் சர்க்கிள் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்டன்ஸை பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் அளவுக்கு இங்கே கட் பண்ணுங்கள். கட் பண்ணிட்டீங்களா? இந்த பாயிண்ட்டை வந்து இங்கே போய் ஜாயின் பண்ணணும். அதனால் இந்த லைனை வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட போய் நீங்கள் இதை ஜாயின் பண்ணணும். இன்னும் கூட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து அந்த லைனோட போய் டச் பண்ணணும். அப்போ இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இது ஆர் டேஷ்னால் இது வந்து
பி டேஸ். ஓகேவா, இவ்வளோதான் அந்த சம்மு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து புக்கில் வந்து பார்த்துக்கோங்க. ரெண்டுக்குமே வந்து இந்த நம்ம கொடுத்துருக்க ஸ்கேல் ஃபேக்டர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், மற்றதெல்லாம் சேமாக தான் வரும். இதே மாடல்லே போட்டு பாருங்கள். ஓகேவா, தேங்க்யூ.